முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்குவோம் அப்படின்னும் தன்னைத்தானே தாயுமானவர் அப்படின்னும் முதல்வர் ஸ்டாலின் விளம்பரப்படுத்திக்கிறாரு. ஆனா முதியோர் நலனுக்காகவும் அவர்களோட பாதுகாப்புக்காகவும் கடந்த தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் சொன்னாங்க. அனைத்து கோவில்களிலும் மூத்த குடிமக்கள் தனிவரிசையில் நின்று தரிசனம் செய்ய வசதிகள் ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்க. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நவீன வசதி கொண்ட முதியோர் வார்டுகள் அமைக்கப்படும் சொன்னாங்க. இப்படியெல்லாம் முதியவர்கள் பாதுகாப்புக்காக அது செய்வோம் இது செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த 4 வருஷ ஆட்சியில இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்க? கோவில்கள்ல மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு தரிசனம் செய்ய தனிவரிசை அமைச்சு தருவோம்னு சொன்னாங்க. ஆனா உள்ளூர் மக்களுக்கே கோவில்ல தரிசனம் செய்ய கட்டணம் வசூலித்து வர்றாங்க. இதை எதிர்த்து மக்கள் போராட வேண்டிய நிலைமைதான் இருக்கு. தமிழ்நாட்டுல முதியோரோட பாதுகாப்பை கேள்விக்குறியா மாத்துறதுதான் இந்த ஆட்சியோட சாதனையாவே இருக்கு. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாததுனால 70 வயது மூதாட்டின்னு கூட பார்க்காம போதையில பாலியல் வன்கொடுமை செய்யும் சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கொங்கு மண்டலத்துல தோப்பு வீடுகள்ல தனியா வசித்து வரும் முதியவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலைகள் அரங்கேறிக்கிட்டு தான் வருது. முதியவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாத்துனதுதான் 4 ஆண்டு திமுக அரசின் சாதனையாவே இருக்கு. ஓய்வுக்கு பிறகு முதியவர்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் தொகை கேள்விக்குறியாவே இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோன்னு கடந்த தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்த இந்த திமுக அரசு கடைசியில அவங்கள ஏமாத்துனதுதான் மிச்சம். வயசான காலத்துல முடியாம இருக்கிற முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் இந்த ஆட்சியில இருக்கு. இப்படி வயசானவங்க வீட்ல இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல, நிம்மதி தேடி கோவிலுக்கு போகணும்னாலும் அங்கேயும் போதிய வசதிகள் இல்ல, அவங்களையே பாதுகாத்துக்க முறையா பென்ஷனும் வழங்குறது இல்ல. இப்படி முதியோர் என்ற பேர்ல இந்த திமுக அரசு வெறும் உருட்டுகளையும் திருட்டுகளையும் மட்டும்தான் செஞ்சிருக்கு.